வசந்தமாய் விடியல் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை மாஞ்சல் மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலியிடு ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாந்தை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உடல் நலம் பாதுகாப்பு தினமாக இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். இன்றைக்கு உலகில் உள்ள மக்கள் எல்லோருமே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் உண்டு. எப்படி உணவில் பல வகைகள் இருக்கிறதோ அதுபோன்று அந்த உணவுக்கு ஏற்றவாறு நோய்களும் பலவாக இருக்கிறது. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, உடல் அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர். எல்லோரையும் இறைவனிடத்தில் கொண்டு வருவோம். இறைவன் சுகப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார், குணப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, கையளிக்கும் போது, அவர் நம்மை தொடும் போது நாம் உடல் நலம் பெறுகிறோம், உடல் உறுதி பெறுகிறோம், நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகிறது. இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இறைவனிடத்தில் வந்து சேர்ந்து நம்மை அர்ப்பணம் செய்து அவருடைய தொடுதலின் வழியாய் சுகத்தை பலத்தை பெற இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர், எனக்கு உணவு அளிப்பீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 44 முதல் 46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தேவமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரை உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே, நீரில்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வரங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தேவமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்துத பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 11:1 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலர் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலுமிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயனை விளைவிக்கும். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இந்த நாள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறுவதற்காக சிறப்பாக உடல் நலம் தேர இதோ சிறப்பாய் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிறு வழிபாடு பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க, அப்பேற்பட்ட காயங்களிலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை இறைவன் அவர்களுக்கு தரும்படியாக சிறப்பாக நாம் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, உடல் நலம் பாதுகாப்பு வேண்டி இறைவனிடத்தில் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். வியாதியே அல்லது நோயே இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை எனலாம். இந்த உலகத்தில் எத்தனை விதமான வகை வகையான உணவுகள் இருக்கிறதோ அத்தனை வகையான நோய்களும் இருக்கிறதாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உழைப்பு, நாம் சேகரித்து வைத்திருக்கிற சொத்து, பணம், செல்வம், இவை எல்லாமே இன்றைக்கு செலவழிந்து போகிறது அல்லது நம்முடைய நேரங்கள் எல்லாம் விரயமாகிறது என்றால் 2 காரணங்களுக்காக. ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். இன்றைக்கு வியாபாரமாகி போயிருக்கிற, சந்தையாகி போயிருக்கிற இவை 2ம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அதுதான் யதார்த்த உண்மையும் கூட. இப்பேற்பட்ட சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சம்பாதிக்கிறவர்கள் அதிகம் பேர், கல்வி நிறுவனங்களை துவங்கி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகம் பேர். எனவே நம்முடைய உழைப்பும் நேரமும் பல நேரங்களில் இதிலே வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, வேறு வழி இல்லை. காரணம், இந்த உலக சூழலானது இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. 3 விதமான நோய்கள் இன்றைக்கு மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. உடல் நோய்கள், பிசிக்கல் இல்னஸ். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இந்த உடல் நோய்கள் மனிதனை அதிகமாக வலி உடையவனாக, தாங்கிக் கொள்ள முடியாத பாரம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறது. மூட்டு வலி, கை கால் வலி, வயிற்று வலி, சர்க்கரை வியாதி, பிபி, தலைவலி, முதுகுவலி, இடுப்பு வலி, புண்கள், காயங்கள், கேன்சர், தொழுநோய், தோல்வியாதி என்று பல்வேறு வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் அளவில் இன்றைக்கு மிகுந்த வலியினால், வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறார். எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. வெளியிலே தலை காட்ட முடியாத அளவிற்கு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமான உண்மை.
நம்முடைய குடும்பத்திலே இப்பேற்பட்ட நோயினால், வலியினால், வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் அனுபவித்திருப்போம், பார்த்திருக்கிறோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட உடல் நோய்கள், வியாதிகள் தீர நம் ஆண்டவரிடத்திலே சிறப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாமா? அதுபோன்றே மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இரண்டாவது வகை மென்டல் சிக்னஸ். ஆமென். அன்பிற்குரியவர்களே, தூக்கமின்மை, சரியாக உணவு உண்ண முடியாத சூழ்நிலை, புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கம், மறதி, பொய் சொல்லுதல், திருடுதல், ஏமாற்றுதல், சோம்பேறித்தனம், மன அழுத்தம், இப்படிப்பட்ட பல்வேறு மனவியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் இன்றைக்கு உண்டு. இதனால் அந்த குடும்பம் சீர்குலைகிறது, அவனுக்கு நிம்மதி போய்விடுகிறது, நிலையற்ற ஒரு வாழ்விலே அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். என்பதற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இப்பேற்பட்ட மனநோய்களினால் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி சுதந்திரமாக, மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு இந்த உலகத்திலே ஒருவரால் வாழ முடியும்? பல போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி உலகை வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமானவோர். என் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு மிக பெரும் பாதிப்பாக இன்றைய உலக சூழ்நிலையில மனிதர்களை நோகடித்துக் கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மனநோய்களுக்காக இறைவனிடத்திலே இன்று நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இறைவனிடத்திலே வேண்டி மன்றாட இருக்கிறோம். ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியாக, பலம் கொடுக்கும்படியாக மன்றாட இருக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது வகை நோயும் உண்டு. சைக்கலாஜிக்கல் இல்னஸ், உளவியல் நோய்கள். இது மிக மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இன்றைய உலக சூழ்நிலையில். பய உணர்வு, கிறுக்குத்தனமான எண்ணங்கள், சிந்தனைகள் வருவது, சந்தேக புத்தி, பிறரை குறை காணுகின்ற நோக்கம், வெறித்தனம், கோப உணர்வு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, இப்பேற்பட்ட நோய்களினால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது உளவியல் பிரச்சனைகளாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்திலே, மாடர்ன் வேர்ல்ட் என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்திலே வேகமாக மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இப்பேற்பட்ட நோய்கள் அவனை தாக்குகிறது, அவனுடைய நிம்மதியை கெடுக்கிறது, அவனுடைய வாழ்க்கை சீர்குலைகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட நோய்களில் இருந்து விடுதலை பெற இறைவனிடத்திலே சிறப்பாக நாம் இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கலாமா? சரி, பரவாயில்லை. உடல் நோய்கள், மனநோய்கள், உளவியல் நோய்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய சமுதாயத்தை மற்றொரு நோய் மிகவும் அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. சமூக நோய். சமூக நோயா? அப்படி என்ன நோய் அது? ஆம் அன்பிற்குரியவர்களே, தொழுநோய், கொரோனா, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் சமூக நோய்களாக அடையாளம் காட்டப்படுகின்றன. ஏன் இவை சமூக நோய்கள் என்றால், இந்த சமூகத்திலிருந்து, மனிதனுடைய சூழலிலிருந்து, மனிதன் வாழுகின்ற பகுதிகளிலிருந்து இப்பேற்பட்டவர்களை விலக்கி வைக்கின்ற மனநிலையானது மிக பெரும் நோயாக மாறியிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டம் அல்லது அதற்கு முன்பான காலகட்டங்களில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவருடைய நிலையானது எப்பேற்பட்டது என்று இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு எடுத்து கூறியது. அப்பேற்பட்ட சொறி சிரங்குகள் படை உள்ளவர்கள் தங்களை தீட்டுப்பட்டவர்களாக கருதி கொண்டு சாக்கு உடையை உடித்துக் கொண்டு அந்த சமுதாயத்தை விட்டு விலகிச் சென்று தூரத்திலே வேறொரு இடத்திலே யாரும் பார்க்காத வண்ணம் அவர்கள் அந்த இடத்திலே தங்கி இருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது எதிரிலே வருகிறார்கள் என்றால், எந்த மக்களையாவது இவர்கள் பார்க்கிறார்கள் என்றால், தீட்டு தீட்டு என்று அவர்கள் சத்தமாக குரல் எழுப்பி சொல்ல வேண்டும். இப்பேற்பட்ட நிலை இருந்திருக்கிறது. தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்பேற்பட்ட கொடிய நோய் அது. அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் காலமாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய நிலையும் இப்பேற்பட்டதாகத்தான் இருக்கிறது. எய்ட்ஸ் வியாதி வந்துவிட்டால் அப்படியே அந்த சமுதாயம் அந்த மனிதரை ஒதுக்கிவிட்டது. தவறான ஒரு பார்வையோடு அவர்களை பார்க்கின்ற எண்ணம் வந்தது, தனிமைப்படுத்தி வைத்தது. இப்பேற்பட்ட நோய்கள் சமூக நோய்களாக அடையாளம் காட்டப்படுகின்றன. இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் உலகமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பல்வேறு அல்லலுற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், உடைந்து போகின்ற மனநிலை. கதறி அழுது இருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. இதோ இந்த கொரோனா தொற்று நோயின் அன்பிற்குரியவர்களே, சமூக இடைவெளி என்கிற பெயரில் விலக்கி வைக்கின்ற, ஒதுக்கி வைக்கின்ற
புறக்கணிக்கின்ற தனிமைப்படுத்துகின்ற நிலையானது இதோ நாம் கண்கூடாக நாம் வாழும் சமுதாயத்தில் இந்த காலகட்டத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக நோய். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட வியாதிகள், இப்பேற்பட்ட வலிகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்வை அழுத்திக் கொண்டிருக்கின்றன, நம்மை நிம்மதியாக வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிலை கொஞ்சம் மாறி இருப்பதை இன்றைக்கு நம்மால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். புனிதர் தமியான் நாம் நன்றாக அறிந்திருப்போம். ஹவாய் தீவிலே அவர் பணியாற்றுகிறார். இந்த தொழுநோய் உடைய மக்களிடத்திலே தொழுநோயாளர்கள் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்கிற சூழ்நிலையில் கூட அவர்களுக்காக சென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் வாழ்வை ஒப்புக்கொடுத்து கடவுளினுடைய திருநாமத்திலே அப்பேற்பட்ட மக்களுக்கு பணி செய்த புனிதராக இவர் இருக்கிறார். எல்லோரும் அறிந்த அன்னை தெரேசா கல்கத்தா நகர வீதிகளிலே தொழுநோயாளர்கள் பாதிக்கப்பட்டு அங்குமிங்குமாக கிடக்கிற போது அவர்களை எல்லாம் வாரி அணைத்துக் கொண்டு வந்து, என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய கைகளை கால்களை எல்லாம் தொட்டு அவர்களுக்கு மருந்திட்டு அவருடைய காயங்களை குணப்படுத்தியவராக, அவர்களை ஆறுதல் படுத்தியவராக இருக்கிறார் அன்னை தெரேசா. நிலையானது மாறி இருக்கிறது. அப்பேற்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மனிதர்களிடத்திலே வந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான சந்நிதியிலே இப்பேற்பட்ட அருள் நலனுக்காக நாம் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமளிக்கும் பணியை மிக முக்கியமான ஒரு பணியாக செய்து வந்தார். எவ்வாறு நற்செய்தியை அறிவித்தாரோ அதே போன்று குணப்படுத்துதலின் வழியாக அவருடைய நற்செய்தியானது இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மைதான், பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடந்த போது அவருடைய கரத்தை பற்றி தூக்கி எழுப்பி நிறுத்தினாரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டவுடனே சுகத்தை பெற்றுக் கொண்டாலே. பார்வையற்றவர்கள் தாவீதின் மகனே என் மீது இரக்கம் கொள்ளும் என்று வேண்டிய போது அவர்கள் பார்வை பெற்றுக் கொண்டார்களே. காது கேளாதவர்கள், கூன் விழுந்தவர்கள், முடக்குவாதமுற்றவர்கள், பேய் பிடித்தவர்கள், தொழுநோயாளர்கள் எல்லோரையும் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இன்றைய நற்செய்தி, ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் நலம் பெற எனக்கு கட்டளையிடும், நான் விரும்புகிறேன் நலமாகுக என்று ஆண்டவரும் சுகப்படுத்துவதை காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய சுகப்படுத்துதலை, அத்தகைய ஆறுதல் தேறுதலை இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எரேமியா புத்தகத்திலே 30வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். இணைச்சட்டக புத்தகம் 7வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படியாக ஆண்டவர் செய்வார் என்கிற இறைவார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை, இயேசு தம் சீடர்களை அழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்று சொல்லும் போது, என் அன்பிற்குரியவர்களே, சுகப்படுத்துகின்ற பணியானது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவற்றை ஒருபோதும் வியாபாரமாக்காமல், சந்தையாக்காமல், அவற்றின் வழியாக லாபங்களை எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்று சுமைகளை, பாரங்களை மக்கள் மீது சுமத்தாமல், இது ஒரு இறைவாக்கு பணி, இது ஒரு நற்செய்தி பணி என்பதை உணர்ந்து கொண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், கல்வி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்திற்காக உழைக்க, இந்த சமுதாய நலனுக்காக உழைக்க, இந்த சமுதாயம் இப்பேற்பட்ட நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெற்று வர முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து உழைக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க எழுந்து நின்று விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நோக்கி மன்றாடி வேண்டுவோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மன்றாட்டுக்களும் விண்ணப்பங்களும் இந்த உலகிலே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு உடலளவில் மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறவர்கள், தளர்ந்து போயிருக்கிறவர்கள், வாழ தகுதியற்றவர்களாக தங்களை கருதி கொண்டு முடங்கி போய் கிடக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் தருகிற நம்பிக்கையை, அவர் தருகிற சுகத்தை, பலத்தை இதோ இந்த ஜபத்தின் வழியாக நாம் அர்ப்பணம் செய்து உருக்கத்தோடு அவர்களுக்காக வேண்டுகின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவரே இயேசுவே அப்பா, உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிறோம். உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்காக சிறப்பாக இவ்வேளையிலே ஜெபிக்கிறோம். மூட்டு வலி, கை கால் வலி, வயிற்று வலி, தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, புண்கள், காயங்கள், கேன்சர், தொழுநோய், தோல் வியாதிகள், கொரோனா தொற்று நோய் மற்றுமாக இருக்கிற புற்றுநோய் என எல்லா நோயுடைய வியாதியுடைய மனிதர்களையும் ஆண்டவரே உம் திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறோம் அப்பா. உடல் அளவில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வலியினால் வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, என்னால் சுகம் பெற முடியவில்லையே, பலம் பெற முடியவில்லையே, நடமாட முடியவில்லையே என்று ஆண்டவரே வலியினால் வேதனையினால் துடிக்கிற, கண்ணீர் வடிக்கிற இப்பேற்பட்ட நோயுடைய மனிதர்களுக்கு சுகம் தரக்கூடிய தேவன் நீர் அப்பா, ஆறுதல் தரக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆம், நீர் தொடும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும்படியா உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே.
இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவரே, மனநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். தூக்கமின்மை, சரியாக உணவு உண்ண முடியாமை, மறதி, புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கம், பொய் சொல்லுதல், திருடுதல், ஏமாற்றுதல், சோம்பேறித்தனம், மன அழுத்தத்தினால் வாழ்வது, இப்பேற்பட்ட பல்வேறு நோய்களினால், மனநோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. மனவியாதிகளினால் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆம் ஆண்டவரே, இந்த மனவியாதிகளை எல்லாம், நோய்களை எல்லாம் சுகப்படுத்தும்படியாக, அந்த நோயினை நீக்கும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் பார்வைப்பட்டால் போதும், உம் கரம் பட்டால் போதும், உம் வார்த்தை சொன்னால் போதும். ஆம், நான் சுகம் பெறுவேன், நான் பலம் பெறுவேன், நான் ஆறுதல் அடைவேன் என்கிற உன்னதமான நம்பிக்கையோடு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும் ஆண்டவரே. அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. உருக்கத்தோடு வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். சுகம் தாரும். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவரே, அப்பா இயேசுவே, நற்கருணை நாதரே, உளவியல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பய உணர்வு, கிறுக்கு எண்ணம், சந்தேக புத்தி, குறை கண்டுபிடிக்கிற எண்ணங்கள், வெறித்தனம், கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், தாழ்வு மனப்பான்மை, இப்பேற்பட்ட உளவியல் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வலிகளோடு, வேதனைகளோடு அவருடைய பாதையானது, அவருடைய பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு ஆண்டவரே, நீர்தாமே சுகப்படுத்தக்கூடிய தேவன், நீர்தாமே பலப்படுத்தக்கூடிய தேவன். ஆம், நீர் சொல்லி இருக்கிறீர், கவலைப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே. அப்பா, எழுந்தருளி வாரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேற்றுகின்ற தெய்வமே, ஆறுதல் தருகிற தெய்வமே, எழுந்தருளி வாரும். சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இப்படி உடல் நோய்களினால், மனநோய்களினால், உளவியல் பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் விடுதலை அளிக்கக்கூடிய தெய்வம் நீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு எங்களை நாங்கள் உம்மிடம் சமர்ப்பணம் செய்கிறோம், உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் தொடும், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உருக்கத்தோடு இடத்திலே வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி மன்றாடுகிறோம் அப்பா. நீ தொடுவாய் இயேசுவே நோய்களையே இயேசுவே, நீர் தொடுவாய் இயேசுவே நோய்களையே இயேசுவே, ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவே இயேசுவே, ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும்
இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. என் வாழ்வு நலமாகுமே. என் வாழ்வு நலமாகுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் நோய் நொடிகளை வியாதிகளை சுகப்படுத்தி நமக்கு ஆறுதல் தந்து நம் வாழ்வை மீட்டுக் கொள்வாராக. ஆமென். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்னைக்கு என்னை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மையை வழி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாத
உனை என்றும் பிரியாத ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதனானார். பெயர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உடல், மனம், உளவியல் நோய்களில் இருந்து விடுதலை பெற்று நலமோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தாய். உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்த அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்
ஊழியம் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.